என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 16 மற்றும் 17வது வசனத்தில், அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இந்த 2 வசனங்களையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த இடத்தில் கர்த்தர் இஸ்ரவேலில் ராஜாவாய் எழும்ப போகிறவன் எப்படிப்பட்ட பிரமாணத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்திற்கு முற்றிலும் நேர்மறையாய் சாலமோன் செய்ததை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு அந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போனதினால்தான் வீழ்ந்து போனார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த 2 வசனங்களையும் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருப்பார் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய ஞானியாயிருந்த அந்த மனிதன், அவ்வளவு அருமையாய் ராஜ்யத்தை நடத்தின அந்த மனிதன், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின அந்த மனிதன் வீழ்ந்து போயிருக்கவே முடியாது. பாருங்கள், இந்த வசனத்தில் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் எதிர்மறையான ஒரு காரியத்தை சாலமோன் செய்தான். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் எப்பேற்பட்ட ஸ்தானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வரங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நட. எப்பேற்பட்ட உயர்வுக்கு நேராய் நீ கடந்து போனாலும் அல்லது எப்பேற்பட்ட நிலையில் தாழ்த்தப்பட்டு போனாலும் என் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எல்லா சமயத்திலும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி உறுதியான தீர்மானத்தை எடுத்து அதில் நிலைத்து நிற்பாய் என்று சொன்னால் நீ ஜெயம் பெற்ற மனிதனாய், ஜெயம் பெற்ற மனுஷியாய் உன் ஓட்டத்தை முடிக்க ஆரம்பிப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.